ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னா. நம்ம இன்றைக்கி போக வேண்டிய இடம் பயங்கரமாக அதிசயமான ஒரு இடத்துல தான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன்னா. அப்போ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு நினச்சி பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் ஏறிட்டு நல்ல சாப்பாடு எனக்கு கொஞ்சம் சிரியாக வந்துருச்சு. என்னென்னா, இங்கே சாப்பிட வந்தால் அங்களை பாருங்கள், அந்த அங்கிள் தான் சாப்பிட வந்தவங்க தான் இங்கே எங்களுக்கு சாப்பாடு எடுத்து தரு. அந்த ஓனர் பக்கத்தில் இருந்து சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே எங்கள் கேரளாவில் சோறு கொஞ்சம் அரி பெருசான அரி என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலை. பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க என்ன. அப்பளம் இந்த பொரியல் இந்த அவியல் தான் ஓனர் என்ன. எல்லாமே சாம்பார் ஊற்றி தான் நான் சாப்பிட்றேன். செமையாக சாப்பாடு, நல்லா சாப்பாடாக இருக்குது. உங்களுக்கு கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா மறுபடியும் நான் சொல்கிறேன், கமெண்டாக பண்ணுங்கள். நான் நல்ல மீன் பாருங்கள், மீன் இந்த வறுத்து வச்சுருக்காங்க. இந்த செமையாக இருக்குது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கேரளாவில் இருக்கிற எங்களுக்கு ஒரு நாள் மீன் கிடைக்காம இருந்தால் எங்களால் சாப்பிட முடியாதுன்னு. நீங்கள் அவ்வளோவா சாப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னது இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்லணும் என்ன. அப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடியே நான் நினச்சிட்டு இருக்கேன், உங்களுக்காக கொஞ்சம் தமிழ் வீடியோ செய்யணும் அப்படின்னு. எனக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மீன் செமையாக இருக்குது, சாப்பாடும் செமையாக இருக்குது. அப்போ நாங்கள் போக வேண்டிய இடமும் அதோடு செமையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னோட கூட வர வேண்டியது. அந்த இடத்த பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் அவ்வளவு நல்ல இடம் இருக்கான்னு. அங்கே சாப்பிட வந்தவங்க தான், அவங்க கூட நான் கேட்டேன் சாப்பாடு எப்படி. இப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க முன்னாடி வந்து சாப்பிட்டதுக்கு நல்ல சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நான் சொல்ல வந்த இடம் நல்ல செமையான இடம். நீங்கள் கேரளா பகுதியில் இருக்கிற இடம் உங்களுக்கு காண வேண்டாமா? அதனால தான் நான் உங்களுக்காகத்தான் அந்த இடத்த தமிழ் பேசி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பேசி கேட்டேன்னா. அப்போ நான் வார அந்த இடத்துல விசேஷமாய் நான் உடனே உங்களை சந்திப்பேன்னு. அதுவரை வணக்கம்.